Hey, hi. So, வணக்கம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்ட்டுனா பர்டிகுலராக என்னோட குரூப் 2A அந்த டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் எழுதுன அந்த ஆன்சர் ஷீட் மேக்ஸிமம் நிறைய பேர் இதை வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு கூட அனுப்ப மாட்டாங்க. பட் நம்ம இதை வச்சு ஒரு வீடியோவே பண்ணிகிட்ருக்கோம். அதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்க மாதிரி இருந்தது, அதனால அதை பண்ணணும்னு ஒரு ஜென்யூனான ஒரு விருப்பம் இருந்தது. அதனால அதை பற்றி பேசுகிறேன். இந்த ஆன்சர் ஷீட் பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக எனக்கு என்ன ஒரு ஒப்பீனியன் இருந்ததோ, இந்த இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக அது வந்து எழுதும்போது ஒரு ஆன்சர் ஷீட் வாங்கி பார்க்கும்போது எனக்கு என்னென்ன தாட் ப்ராசஸ் இருந்ததோ அதை ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அது நீங்கள் இது பண்ணலாம். அண்ட் மோரோவர் நிறைய வந்துட்டு ஒரு கொஸ்டின்ஸ் இருந்தது. அதில் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் வந்துட்டு தமிழில் எழுதினவங்களுக்கு வந்து குறைவான மார்க்கும், இங்கிலீஷில் எழுதினவங்களுக்கு வந்து அதிகமான மார்க்கும், அல்லது ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான இது இருந்ததா அப்படின்னு அது நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து தான் டிசைட் பண்ணணும். ஸோ நிறைய இருக்குது இல்லையா, எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதனால நம்ம தாராளமாக வந்து அந்த கொஸ்டின்ஸை வந்துட்டு கேட்கலாம். தமிழில் எழுதும்போது இப்போ அவங்க வந்து தமிழ்லேயே படித்த ஆன்சர் எழுதும்போது லைக் மார்க் போடும்போது டக்குன்னு மேபி வந்து படித்து பார்க்குறதுக்கு அந்த டைம் எடுத்துக்காமல் குறைவாக போடுறதுக்கான சான்சஸும் இருக்குது. இல்லை ரொம்ப பெஸ்ட்டாக திருத்தி இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. நம்ம அது வந்து நீங்கள் தான் உங்களோட ஒப்பீனியனை வந்து கேட்டுக்கணும். நான் இங்கிலீஷில் தான் நான் எழுதியிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்ட்டுனா, நான் எழுதியிருந்தது என்ன அப்படின்ட்டுனா இங்கிலீஷில் தான் எழுதியிருந்தேன். அண்ட் என்னோட மார்க் என்ன அப்படிங்கிறதும் சொல்லிடுறேன். 2 பேர் வேல்யூவேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் மெயின்ஸ் எழுதிருந்தீங்கன்னா அல்லது அது ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அது தெரிஞ்சிருக்கும். ஒருத்தரோட மார்க் வந்து என்னோட பேப்பரில் வந்து 147 இருந்தது, இன்னொருத்தரோட மார்க் வந்து 160.5 இருந்தது. ஆவரேஜ் பண்ணி அரௌண்ட் ஒரு 153.75 அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் நிறைய இருக்குது நம்ம இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. அது மாதிரி ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் பேசுகிறேன் இங்கே வந்து. அண்ட் ஒரு கொஸ்டினுக்குமான மார்க் வந்து கடைசியில் இருக்கும், பேப்பரில் கை வைக்க மாட்டாங்க. கடைசியாக வந்து அதில் மார்க்ஸ் இருக்கும். அது நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எழுதி வச்சுருக்கேன். லைக் ஒரு கொஸ்டினை பற்றியும் பேசும்போது ஒரு ஜென்ரலாக இந்த ஆன்சர் ஷீட் வாங்கி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு, நான் என்ன ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்ட்டுனா, ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம வந்து எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கும் கைட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் கைட் பண்ணும்போது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு கைட் பண்ணும்போது வந்து பாயிண்டடாக எழுதுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேருக்கு வந்து நம்ம மெயின்ஸ் கைட் பண்ணும்போது பாயிண்டடாக எழுதுங்கன்னு கைட் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னோட பேப்பரில் பர்டிகுலராக வந்து நிறைய ஒரு மாதிரி பேராக எழுதிட்டேன். ஏன்னா நான் நிறைய வந்து மெயின்ஸ்க்கான ப்ராக்டிஸ் எடுக்கவே இல்லை. லாஸ்ட் டைம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக டீச்சிங்கில் இருந்ததுனால டக்குன்னு போய் ஒரு ஃபுல் டெஸ்ட் கூட எழுதி பார்க்கல. ஃபஸ்ட்டு போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து அந்த ஃபுல் டெஸ்ட்டே எழுதுறோம். அந்தளவுக்கு ஒரு கொஸ்டின் எழுதி பார்த்துருந்தேன், ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். ஆனாலும் அந்த ஒரு 3 ஹவர் ஒரே செட்டாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே என் மைண்டில் என்ன இருந்ததுன்னா, கம்ப்ளீட் பண்ணிடணும், பேப்பர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும், எந்த கொஸ்டினையும் விட்டுட்டு வந்துடக்கூடாதுன்னு இருந்தது. அதனால ஃபுல்லாக ஒரு மாதிரி என்ன மாதிரி எனக்கு தாட் ப்ராசஸ் இருக்கோ அது கூட எழுதிட்டேன். அதனால அது வந்து ஒரு சில இடத்துல பேராக இருக்கும். ஸோ அப்போ நம்ம கைட் பண்ணும்போது வேறு மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்குது. அது நம்மளே போய் அந்த ப்ரெஷரில் எக்ஸாம் ஹாலில் வந்து எழுதும் போது ஒரு மைண்ட் செட் இருக்குது. அதனால பாயிண்டடாக எழுதுறது தான் பெஸ்ட்டு. பட் அது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் டக்குன்னு பாயிண்டடாக வரும். இல்லைனா நம்ம பாட்டுக்கு ஒரு மாதிரி ஒரு 4-5 பாயிண்ட்டாக எழுத வேண்டியது ஒரே பாயிண்ட்லாம் எழுதி வச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணியிருந்தேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் பாயிண்டடாக எழுத முடியும். ரெண்டாவது, ஒரு சில மேப் போடுறீங்க அப்படின்னா, இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸ் கொண்டு வரீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு மேப் போடுறீங்க, இப்போ இந்தியாவோட வரைபடத்தை வச்சு ஒரு மேப் கொடுத்து அதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னா, ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதும் போது அந்த மேப்பை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துருங்க. முதல் 4-5 லைனில் நீங்கள் வந்து என்ன உங்களை பற்றி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது எப்படி சொல்லலாம்னா, இப்போ வந்து ஒரு கொஸ்டின் 15 மார்க் கேள்வினா முழுசாக 15 மார்க்கும் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முதல் 4 லைனில் நம்ம வந்து அந்த கொஸ்டின் பதில் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும். அதுக்கு ஒரு நல்ல ப்ராப்பரான கரெக்டான ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு மேப்போ இல்லை அது சார்ந்த ஏதாவது ஒரு டயக்ராமோ ஒரு வரைபடம் வந்து நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சா முதல்ல கொண்டு வந்துருங்க. நான் ஒரு கொஸ்டின் நான் இதில் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஒரு கொஸ்டினுக்கு வந்து மேப் யூஸ் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. அந்த கொஸ்டினோட மார்க்கும் அதே போல் மேப் யூஸ் பண்ணி எழுதியிருந்தேன். கிட்டத்தட்ட அது கொஞ்சம் சரியாக தான் எழுதியிருந்தேன். அந்த கொஸ்டினோட அது வந்துட்டு லைக் அந்த கொஸ்டின் வந்துட்டு லாஸ்ட்டாக தான் அந்த டயக்ராம் போட்டிருந்தேன். ஸோ அதோட மார்க்கும் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபஸ்ட்டு 4 லைன்லேயே அந்த மேப் இன்ஃபோகிராஃபிக்ஸ் ஏதாவது இருந்தால் கொண்டு வந்துடணும் அப்படின்னு தோணுச்சு. அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அதே போல் வந்து ஒரு கொஸ்டின் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எழுதிருந்தேன். அந்த கொஸ்டின் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. அதனால் போட்டு ஒரு மாதிரி டம்ப் பண்ணியிருந்தேன், நிறைய பாயிண்ட்ஸ் எழுதிருந்தேன்.
ஸோ அதுவும் வேண்டாம், அதுக்குமே கம்மியான மார்க் தான் வந்துருச்சு. போட்டு அப்படியே டைட்டாக பேக் பண்ணி வைக்க வேண்டாம். என்ன தேவையோ அதை மட்டும் எழுதுனாலே போதுமானதாக இருக்கும். ரெண்டாவது, ஒரு கொஸ்டினில் வந்து ஏ அண்ட் பி அப்படின்னு 2 கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. இல்லை ஏ கொஸ்டின் தப்பாக எழுதிட்டேன், ஆனால் பி கொஸ்டின் சரியாக எழுதியிருந்தேன். எனக்கு ஒரு அளவு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, அந்த கொஸ்டின் சரியாக தான் எழுதியிருந்தேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஏ கொஸ்டின் தப்பாக எழுதியிருந்ததுனால, சும்மா கண்ணா பின்னாடி எதையாவது எழுதியிருந்ததுனால, ஆக்சுவலாக அதில் ஒரு லா சயின்ஸ் கொஸ்டின், அது அந்த லா வந்து மாற்றி எழுதிட்டேன். அப்படி எழுதியிருந்ததுனால அது பியோட மார்க்கையும் பயங்கரமாக இம்பேக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோம். பட் அப்போ இந்த மாதிரி 2 கொஸ்டின் 3 கொஸ்டின்லாம் இருந்ததுன்னா, இப்போ ஒரு 12 மார்க் கொஸ்டின் அதில் வந்துட்டு 3, 4, 3 மார்க்காக கேட்டிருக்காங்க, அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் எழுதுறது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்கும். தெரியாத கொஸ்டினை எழுதும் போது அது வந்து தப்புங்கிறதுனால மற்ற கொஸ்டினோட மார்க்கெல்லாம் அது அஃபெக்ட் பண்ணுது. அதுவுமே கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். டைம் மேனேஜ்மெண்ட், நான் மேக்ஸிமம் கைட் பண்ணும்போது, ஒரு ஸ்டாஃபாக நடத்தும் போது, லெக்சர் பண்ணும்போது, கைட் பண்ணும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் முதல் கொஸ்டின் எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் கடைசி கொஸ்டின் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ண கொடுப்போம். டெஸ்ட் எழுதும் போதெல்லாம் முதல் கொஸ்டின் மாதிரியே தான் கடைசி கொஸ்டின் இருக்கணும் அப்படின்லாம் நிறைய சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலாக நான் போய் பரீட்சையில் இருக்கும்போது என்ன பண்ணிட்டேன்னா, முதல் கொஸ்டின் ஒரு மாதிரியும் கடைசி கொஸ்டின் ஒரு மாதிரியும், என்னன்னா கடைசியாக டைம் ஆகி போயிடுச்சு, வேக வேகமாக அந்த கொஸ்டினை பார்த்தாலே தெரியுது அவசர அவசரமாக எழுதியிருக்கேன்ட்டு. ஸோ அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்குவோம். நான் எழுதும்போது மெயின்ஸ் எழுதும்போது 6, 12, 15 இந்த மாதிரியான பேட்டர்னில் இருந்தது. இப்போ பேட்டர்ன் மாறிடுச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த 15 மார்க்கில் வந்து என்னோட ஸ்கோர் ரொம்ப கம்மி. இந்த 6 and 12 ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருந்தேன். இந்த 15 மார்க்கில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தேன்னா இன்னும் ஒரு மாதிரி நல்ல ஒரு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்துட்டு பார்த்துக்கணும். ஹேண்ட் ரைட்டிங் வந்து முக்கியம் இல்லை, நீங்கள் எழுத போகிற கண்டென்ட் தான் முக்கியம்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சியே வந்து அவங்களோட அந்த ஹால் டிக்கெட் அல்லது இந்த பேப்பரோட அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ஹேண்ட் ரைட்டிங் எடுத்துக்கலாம் கூட ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். உங்களுக்கு எப்படி எழுத வருது அப்படிங்கிறத வச்சு ஒரு மாதிரி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஒரு நீட்டான ஒரு நல்ல ஒரு அப்பியரன்ஸை கொடுங்க. நீங்கள் வந்து அந்த கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்குன்றதை காட்டிக்கிற மாதிரியான ஒரு என்ன தேவையோ அதை கரெக்டாக எழுதியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்பியரன்ஸை வந்துட்டு கொடுக்கறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன். சரி, ஓகே, ஒரு கொஸ்டினை பார்ப்போம். ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். பட் ஓகே, நம்ம ஒரு கொஸ்டினை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. லெட்ஸ் see என்ன மார்க் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்துட்டேன், சும்மா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இல்லையா, கோவிடோட இம்பேக்ட் பற்றி கேட்டிருந்த ஒரு கொஸ்டின். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருந்தது இந்த கொஸ்டின் எழுதும்போது. ஓகே சூப்பர் அப்படின்ட்டு பேப்பரை மாற்றி எடுத்துட்டேன். சரி ஓகே, சரிங்க, நான் இன்னொரு பேப்பர் எடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, என்னோட பேப்பர் எடுத்துட்டேன். அதில் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். நான் வந்து இந்த கொஸ்டினை பார்த்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து அப்போ வந்து கோவிட் பற்றி நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லி நல்லா படிச்சுட்டு போயிருந்த ஒரு டைம். ஸோ கரெக்டாக நம்ம எதிர்பார்த்தபடியே கோவிட் பற்றி ஒரு கொஸ்டின் இருக்கவும் ஒரு மாதிரி அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அதாவது அதில் ஒரு கான்ஃபிடென்ட்டாக எழுத முடிஞ்சது. ஃபஸ்ட்டு கொஸ்டினை 2 பேர் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 6 மார்க் கொஸ்டின். இது வந்து ஒருத்தர் வந்து 3 மார்க்கும் இன்னொருத்தர் வந்து 5 மார்க்கும் போட்டிருக்காங்க. ஸோ ஒருத்தர் கொஞ்சம் டஃப்பாகவும் ஒருத்தர் வந்து கொஞ்சம் நல்லாவும் மார்க் போட்டிருக்காருன்னு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு எழுதியிருந்தேன். இந்த ஆன்சர்ஸ் நம்ம படித்து அதை ஒரு மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த கொஸ்டினில் வந்துட்டு என்டாஞ்சர்னா என்ன, அது அருகி வரும்னா என்ன, பாதிக்கப்படக்கூடிய அச்சுறுத்தல் அந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே ஓரளவு எழுதியிருந்தேன். இப்போ என்ன இருக்குது இல்லைங்கிற மாதிரி. அதோட மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்ட்டுனா, 2வது கொஸ்டினுக்கு வந்து ஒருத்தர் வந்து 4.5ம் இன்னொருத்தர் வந்து 3 மார்க்கும் கொடுத்துருந்தாங்க செகண்ட் கொஸ்டினுக்கு. ஸோ அடுத்த கொஸ்டினில் வந்துட்டு 3rd கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா COP26 பற்றின ஒரு கொஸ்டின். வாட் ஆர் தி பாட்டில் நெக்ஸ் ஃபேஸ்டு பை இந்தியன் எலக்ட்ரிசிட்டி செக்டர்னு. இந்த கொஸ்டின் பார்த்தா அந்த டஃப்பாக கரெக்ஷன் பண்ணியிருந்தவரும் 5 மார்க் கொடுத்துருந்தாரு, கொஞ்சம் லிபரலாக கரெக்ஷன் பண்ணியிருந்தவரும் 5 மார்க் கொடுத்துருந்தார். டோட்டலாகவே இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு 6 மார்க்ஸ் தான். ஆனால் 2 பேருமே வந்து 5 மார்க் கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்திய மின்சாரத்துறை எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ அதில் வந்து நம்ம COP26 என்ன சொல்லியிருந்தோம், 50% ரிடக்ஷன் பற்றி என்ன சொல்லியிருந்தோம், அது மாதிரிலாம் வந்துட்டு எழுதி ஒரு ஸ்கீமை ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்போ இதெல்லாம் பார்த்தா நல்லா பேராகிராஃபாக கொடுத்துட்டேன். ஃபுல்லாக வந்துட்டு ஒரு மாதிரி பேராகிராஃபாக பேக் பண்ணிட்டேன். ஸோ அது ஒன்று இருந்தது. மற்றபடியான மார்க் இந்த கொஸ்டினுக்கு நல்லாவே மார்க் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம எவ்வளோதான் படிச்சிருந்தா கூட அந்த மொமெண்ட்டில் பர்டிகுலராக என்ன வந்து எழுதுறோம் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி ஒன்று இருந்தது. 4வது கொஸ்டின் வந்து கோஸ்டல் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ரைசிங் சீ லெவல்னால என்ன மாதிரியான பிரச்சனையை எதிர்கொள்ளுதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ என்னென்ன ஹார்பர்ஸ் இருக்குது, அந்த இந்தியாவோட மேப் ஒன்று கொடுத்துருந்தோம்.
இப்போ ரைசிங் சீல்னால என்ன பிரச்சனை, ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தான். அது நமக்கு என்ன தெரியுமோ அதை எழுதியிருந்தோம். அதில் வந்துட்டு ஒருத்தர் வந்து 4.5 மார்க்ஸு, இன்னொருத்தர் வந்து 4 மார்க்ஸு. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது வந்து சயின்ஸில் ஒரு கொஸ்டின், இந்த அமிலங்களில் வந்து ஒப்பீட்டு வரிசையை ஏறு வரிசையில் எழுதி விவாதிக்கும்ட்டு. இது வந்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் எழுதி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கலாம், பட் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இல்லாத மாதிரி இருந்தது. சரியாக வந்துட்டு என்னவோ அப்படிங்கிற மாதிரி ஒரு புரியாத மாதிரியே இருந்தது. அதனால் அப்போ அந்த கொஸ்டின் வந்துட்டு விட்டுட்டேன், அட்டன் பண்ணல. அடுத்த கொஸ்டின் வந்துட்டு எஃப்ஏஓ பற்றி கேட்டிருந்தேன். இந்த கொஸ்டின் தான் கொஞ்சம் நான் பின்னாடி எழுதலாம்னு சொல்லி விட்டு வச்சுருந்தேன். அப்புறம் கடைசியாக எடுத்து எழுதும் போது ஒரு மாதிரி கிளம்ஸியாக கண்ணா பின்னாடி எழுதிட்டேன். இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டுவர்ட்ஸ் ஹியூமன் வெல்ஃபேர் பற்றி என்ன கேட்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து 2 மார்க்ஸு, இன்னொருத்தர் வந்து 1.5 மார்க். இந்த கொஸ்டின் நல்ல மார்க் குறைஞ்சிருச்சு. இது என்ன பண்ணியிருக்கணும்னா ஹியூமன் வெல்ஃபேர் பற்றி எஃப்ஏஓ, WHO, யூனிசெஃப் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டேன், எஃப்ஏஓ, WHO, யூனிசெஃப் UN's organization that take part in human welfare by educating, creating necessary awareness அப்படின்னு கொண்டு போயிட்டேன். அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு எஃப்ஏஓ அப்படின்னு போட்டு எஃப்ஏஓ பற்றி ஒரு 2 பாயிண்ட்ஸ், அதுக்கு அடுத்ததுல வந்துட்டு WHO அப்படின்னு போட்டு WHO பற்றி என்னென்ன ஹியூமன் வெல்ஃபேர் பண்ணுறாரு, அதே போல் வந்துட்டு யூனிசெஃப் அப்படின்னு போட்டு யூனிசெஃப் பற்றி 1 or 2 பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து பாயிண்டடாக கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் வந்திருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஹியூமன் வெல்ஃபேர் பற்றி எஃப்ஏஓ, WHO, யூனிசெஃப் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. சும்மா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஒரு பொதுவான பாயிண்டாக போட்டதுனால இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்ட்டு நல்ல மார்க் குறைஞ்சிருச்சு. ஒருத்தர் வந்து 2 மார்க்கும், ஒருத்தர் வந்து 1.5 மார்க்கும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்ததுல வந்துட்டு 7வது கொஸ்டின் வந்துட்டு மென்ஷன் த ரிஸ்க் அசோசியேட்டட் வித் ஜெனடிக் இன்ஜினியரிங் ஆஃப் மைக்ரோப்ஸ் டு த என்விரான்மெண்ட். இதெல்லாம் எழுதியிருந்தேன். இல்லை இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு ஒருத்தர் வந்து 3.5 மார்க்கு, இன்னொருத்தர் வந்து 4 மார்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு ஃபுல்லாக எழுதியிருந்தேன். அண்ட் இதில் வந்துட்டு பயோஜெட் ஃபியூவல்னா என்ன, இவிஎம் பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவிஎம் பற்றி நல்லா படிச்சுட்டு போயிருந்தோம். ஏன்னா எப்படி இவிஎம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்கும் மெயின்ஸ் படிக்கும் போது. அது திரும்ப நடத்தி நிறைய பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருந்தது. பட் ஓகே, ஒரு 3 மார்க் தானே, 6 மார்க்கு 2 பிரிச்சிருக்காங்க, அதனால ஒரு மினிமமாக 1 or 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதுங்கிற மாதிரி இருந்தது. பயோஜெட் ஃபியூல் பற்றி கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் தான் தெரியும், அதை வச்சுட்டு அப்படியே தோராயமாக நம்ம எழுதுற மாதிரி தான் இருந்தது. இதுக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கேள்விக்கு வந்துட்டு ஒருத்தர் வந்து 1.5 மார்க் தான் கொடுத்துருக்காரு, இன்னொருத்தர் வந்து 4 மார்க் கொடுத்துருக்காரு. இது ஒரு 6 மார்க் கொஸ்டின். இதில் ஃபர்ஸ்ட் ஏ பின்னு 2 பிரிச்சுட்டாங்க. இது 2க்குமே சேர்த்தியே ஒருத்தர் வந்து 1.5 மார்க் தான் கொடுத்துருக்காரு, இன்னொருத்தர் வந்து 4 மார்க் கொடுத்துருக்காரு. இதில் எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டாக தெரியும் இவிஎம் பற்றி ஓரளவுக்காச்சும் நம்ம எழுதியிருப்போம்ட்டு. ஏன்னா சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவிஎம் அப்படிங்கிறது என்ன, யார் ப்ரொடியூஸ் பண்ணா, இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஸோ அப்போ இதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸும் கொடுக்க முடியாது. அப்போ எந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இதில் என்னென்ன இருக்குது, இதில் எவ்வளோ வோல்ட் பேட்டரி இருக்குது, அதே மாதிரி வந்துட்டு இவிஎம் வந்துட்டு கண்ட்ரோல் பை த போலிங் ஆஃபீஸர், டெஸ்டட் இன் கேரளா அண்ட் பிஃபோர் இம்ப்ளிமெண்டேஷன், இது மாதிரி நான் வந்துட்டு எழுதிட்டேன். அதாவது அந்த மெஷினை பற்றி எழுதிட்டேன், இவிஎம்னா என்னங்கிறத பற்றி. பட் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்ட்டுனா, இவிஎம் ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் முதல்ல கொண்டு போயிருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, 2வது மெயின் எலெக்ஷனில் இந்தியாவோட எலெக்ஷனில் எப்போ கொண்டு வந்தாங்க, 3வது வந்துட்டு இதோட இப்போ 3வது பாயிண்ட்ல வந்துட்டு இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன, இது மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ண இயர், அப்புறம் ஃபுல் அதாவது கேரளாவில் எப்போ கொண்டு வந்தாங்க, அப்புறம் ஃபுல் இந்தியாவுக்கு எப்போ வந்தது, அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ள எப்போ வந்தது, அந்த மாதிரி போயிருந்தா இன்னும் கொஞ்சம் மார்க் வந்துருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நிறைய இவிஎம் பற்றி படிச்சு வச்சுட்டு ஒரு மாதிரி இப்போ இதெல்லாம் கிட்டத்தட்ட கொஞ்சம் நம்ம ஒரு மாதிரி இவிஎம்னா என்ன அப்படின்னு எழுதி வச்சிட்டோம். இதில் வந்துட்டு ரைட் ஷார்ட் நோட்ஸ் தானே கேட்டிருந்தாங்க, அதனால மெஷினை பற்றி கேட்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி எழுதிட்டேன். பயோஜெட் ஃபியூலுமே வந்துட்டு சும்மா கார்பன் எமிஷன் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி போட்டு எழுதிட்டோம். ஸோ அதனால கொஞ்சம் இது வந்துட்டு அந்த ஃப்ளக்சுவேஷன் இருந்ததுனால இதுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவிஎம்லாம் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின், கண்டிப்பாக இவிஎம்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்க போகிறாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். அதில் இந்த பயோஜெட் ஃபியூலை விட்டுட்டு கூட எழுதி 3 மார்க் அப்படியே 3 மார்க் வாங்கியிருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் இதெல்லாம். ஸோ அதில் கொஞ்சம் இந்த கோட்டை விட்டு வந்துட்டேன் இந்த இவிஎம் மிஷனில். அடுத்த 9வது கொஸ்டின் வந்து கல்பாக்கம் பற்றியும், அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் கல்பாக்கம், அப்புறம் மிஷன் சக்தி. மிஷன் சக்தின்னு 2 மிஷன் சக்தி இருக்கும். ஸோ இதுவுமே அப்படிதான், ஒன்று 3 மார்க்கு, இன்னொன்று 3 மார்க். இதில் நம்ம எந்த மிஷன் சக்தி எழுதுறோம்னு ஒன்று இருக்குது. பட் நான் எழுதுன மிஷன் சக்தி பற்றி கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஆனாலும் இதுக்குமே மார்க் என்னாச்சுன்னா பயங்கரமாக ஃப்ளக்சுவேட் ஆச்சு. ஒருத்தர் வந்து 2 மார்க் போட்டிருக்காரு, இன்னொருத்தர் வந்து 5.5 மார்க் போட்டிருக்காரு. கிட்ட 6 மார்க் கேள்விக்கு ஒருத்தர் 5.5 போட்டிருக்காரு, 6 வந்துட்டார். ஆனால் இன்னொருத்தர் பாதி மார்க் கூட கொடுக்கல, 2 மார்க் தான் கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ அது எப்படி இருந்தது? அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் கல்பாக்கம் வந்து யாரோட கோஆபரேஷனில் வந்தோம், இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட், இது மாதிரிலாம் ஒரு ஜென்ரலான பாயிண்ட்ஸ். அதே போல் மிஷன் சக்தி அப்படின்னா என்ன, உமன் எம்பவர்மெண்ட், எது ரிலேட்டடாக இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே பேராகிராஃபாக பேக் பண்ணிட்டேன். ஒருத்தர் 5.5 போயிட்டாரு, இன்னொருத்தர் வந்து அப்படியே வந்து லைக் ரொம்ப டிராஸ்டிக்காக மார்க்கை குறைச்சி 2 மார்க்கில் போட்டார்.
ஸோ அதுக்கடுத்து 10வது கேள்வி. 11வது கேள்வி என்ன, டிஜிட்டல் எக்கோசிஸ்டம் ஃபார் ஸ்கில்லிங் அண்ட் லைவ்லிஹுட், டேஷ் போர்ட்டல் பற்றி, அந்த ஸ்டாக் கீ போர்ட்டல் பற்றி கேட்டிருந்தாங்க. டேஷ்னா என்னன்னு தெரியும், அதுக்கு முன்னாடி இவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா, டிஜிட்டல் எக்கோசிஸ்டம் அப்படின்ட்டு. அப்போ அதை வச்சுட்டு நம்ம எழுத வேண்டியதான், ஒரு ஜென்ரலான ஒரு ஆன்சர் தான் கொடுத்துருந்தேன். இதுக்குமே ஒருத்தர் வந்து 2 மார்க்கு, ஒருத்தர் வந்து 3.5 மார்க்கு. ஏன்னா சும்மா இதில் கொஸ்டின் வச்சுக்கிட்டே அப்படியே ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு தான் நான் எழுதியிருந்தேன் இந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் இந்தியன் அக்ரி செக்டார். அக்ரி செக்டார்ல என்ன மாதிரியான டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லி ஒரு கொஸ்டின். இதுக்கு வந்து ஒருத்தர் வந்து 5 மார்க்கு, இன்னொருத்தர் வந்து 3.5 மார்க். இதுல ஏன்னா கொஸ்டின் நல்லா புரிஞ்சுட்டு நம்ம படிச்சதுல எங்கெல்லாம் வந்துட்டு அக்ரியை வந்துட்டு டிஜிட்டலைஸ் பண்றதுக்கான நம்ம இதை பத்தி படிச்சோமோ அதெல்லாம் தூக்கி போட்டு அப்படியே வந்துட்டு எழுதி அதை பாக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு அதுல ஒருத்தர் வந்து 5 மார்க்கே கொடுத்துட்டாரு, இன்னொருத்தர் வந்து 3.5 மார்க்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருந்தது. அண்ட் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி இன் தமிழ்நாடு, நிறைய நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே எடுத்து பார்க்கும்போது நிறைய பேர் நிறைய நல்ல நல்ல ஸ்கீம்ஸ் எழுதியிருந்தாங்க. எனக்கு இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்கன்னா 5, இன்னொருத்தர் வந்து 3 மார்க். ஒருத்தர் 5 மார்க் கொடுத்துட்டாரு, இன்னொருத்தர் 3 மார்க் கொடுத்துருக்காரு. நான் வந்து ஸ்டார்ட் அப் ஃபண்டு பற்றி எழுதியிருந்தேன். அண்ட் அதில் வந்துட்டு ஷேர் வந்துட்டு என்ன எதிர்ட்டு அண்ட் மூவலூர் ராமமிருதம்மாளோட அவங்களோட அந்த ஸ்கீம்ஸ், ஃப்ரீ பஸ், அது வந்துட்டு இப்போ இதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்கலாம் இல்லையா, அப்படியே 1 by 1 ஒரு பாயிண்டா வந்துட்டு கொண்டு வந்திருக்கலாம். அதுக்கு பதிலாக வந்துட்டு அப்படியே பேக் பண்ணிட்டேன். அதாவது ஒரு பேரா மாதிரி பண்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் அதை இது பண்ணியிருக்கலாம். ஆக்ட் ஒன்று கொண்டு வந்திருந்தோம். இங்கே ஆக்சுவலாக கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஸ்கீம்ஸ்னே மென்ஷன் பண்ணி கேட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், டைரக்டா வந்து ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி அழகாக வந்துட்டு ஒரு 6 ஸ்கீம் பேரே எழுதிருக்கலாம். அப்படியே ஒன்லைனராக 6 ஸ்கீமோட பேர் எழுதி சூப்பராக ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இந்த கொஸ்டினுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி போட்டு அதை இதையும் போட்டு எழுது. அது டக்குன்னு அந்த எக்ஸாம் ப்ரெஷரில் எந்தெந்த ஸ்கீம் எது எப்படி இருந்தது என்ன அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரைக்காகவே இல்லை, ஒரு இதாக இருந்தது. நம்ம இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, தமிழ்நாட்டிலே எக்கச்சக்க ஸ்கீம்ஸ் இருக்குது, அது மாதிரி எடுத்து எழுதியிருக்கலாம். இப்போ ஸ்ட்ரைக் ஆகுது, அப்போ வந்து அந்த ஸ்கீம்ஸ் வந்து அது டக்குன்னு எழுத முடியல. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எழுதிட்டு வந்துட்டு எக்ஸாம் விட்டு வெளியே வந்துட்டு தமிழ்நாடு பற்றி கேட்டிருந்தாங்க கொஸ்டினில். ஆனால் நம்ம வந்து இந்தியாவோட ஸ்கீம்ஸ் எழுதிட்டோம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து நினச்சி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். மேபி இந்த கொஸ்டின் டோட்டலாக தப்பாக எழுதிட்டோம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் டு டேக்கிள் த மெனர்ஸ் ஆஃப் கரப்ஷன், நான் வந்து பாலிட்டி தான் கிளாஸ் வந்து அதிகமாக எடுத்துகிட்டு இருந்தேன் நிறைய இன்ஸ்டியூட்ஸில். அதனால கரப்ஷன் பற்றி நிறைய எடுத்திருக்கோம், நிறைய பேசியிருக்கோம், நிறைய ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும். ஆனால் 6 மார்க் கொஸ்டினில் பேக் பண்ணணும், கம்மியாக எழுதணும், அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அது ஒரு மாதிரி வெறும் ஆக்டாக கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வெறும் ஆக்டாக எடுத்து எழுதி வச்சிட்டேன். என்ன இதில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸ் இனிஷியேட்டட் சோ ஃபார் இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ் டு டேக்கிள் த மெனர்ஸ் ஆஃப் கரப்ஷன்ஸ். சட்டப்பூர்வம் இந்தியாவில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளையும் அவற்றை தடுக்கும் விதமாக உருவாக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு மற்றும் விசாரணை அமைப்புகளையும் பட்டியலிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. விசாரணை அமைப்புனே சொல்லிட்டாங்க. அப்போ விசாரணை அமைப்புனா என்ன, இப்போ நம்ம விஜிலன்ஸ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அப்போ அந்த மாதிரியான விசாரணை அமைப்புகள் என்னென்ன இருக்கு அதை பத்தி எழுதியிருக்கணும். சட்டப்பூர்வமாகும் போது சட்டம் என்னென்ன சட்டம் கொண்டு வந்தாங்க எழுதியிருக்கணும். நான் இதுல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா வெறும் ஆக்ட் மட்டும் கொண்டு வந்துட்டேன். லோக்பால் எழுதியிருக்கேன் போல. லோக்பால் கொண்டு வந்திருக்கு, நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இவங்களை பற்றி சொல்லியிருக்கோம். கரப்ஷன் ப்ரிவென்ஷன் டே பற்றி எழுதியிருக்கோம். தமிழ்நாட்டில் எப்போ லோக்பால் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அது மாதிரிலாம் எழுதியிருக்கோம். டக்குன்னு நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு உடனே இப்போ இதுக்குள்ள நம்ம கரப்ஷன் பற்றி நிறைய படிச்சு வச்சிருக்கோம், நிறைய தெரிஞ்சிருக்கோம். இதில் எதை எடுத்துகிட்டு வரது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு கொண்டு சேர்த்துறதுக்குள்ள இதாக இருந்தது. இல்லை கடைசியாக வரும்போது இன்னும் ஒரு பாயிண்ட் தான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு அப்போ தான் 10 பாயிண்ட் தோணும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிருக்கலாமே அப்படிங்கிறதெல்லாம் தோணும். அது மாதிரிலாம் இருந்தது. பட் ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் மார்க் சொல்லிட்டேன். ஒருத்தர் 5, ஒருத்தர் 3 கொடுத்துருந்தாங்க. 14வது கேள்விக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து 3.5, ஒருத்தர் வந்து 4 அப்படி வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா. அண்ட் 15th கொஸ்டின் வந்து என்னன்னா, கூட்டுறவு கூட்டாட்சி ஃபெடரல் கோஆபரேட்டிவ் மெஷர்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ மிஷன் இந்திரதனுஷ்ல வேக்சின் மைத்ரி அது மாதிரிலாம் கொடுத்து COVID-19 வந்து கம்யூனிகபிள்ங்கிறதுனால இந்த மாதிரிலாம் பண்ணோம், அந்த மாதிரி வந்து எழுதியிருந்தேன். கொஸ்டின் எனக்கு புரிஞ்சுக்கிறதே ஒரு மாதிரி தான் இருந்தது. கூட்டுறவு கூட்டாட்சிங்கும் போது பொதுமக்களை பற்றி சொல்கிறாங்களா என்ன அந்த மாதிரிலாம் யோசிச்சு நான் ஒரு மாதிரி எழுதியிருந்தேன். ஒருத்தர் வந்து ஒரு 666 கொடுத்துட்டாரு. அதாவது கூட்டுறவு கூட்டாட்சிங்கும் போது மக்கள் வந்து எப்படி வந்து அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அதுக்கு ஆன்சர் கொடுத்துருந்தேன். இன்னொருத்தர் வந்து 1 மார்க் தான் கொடுத்துருக்காரு. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் வந்து 6க்கு 6 அந்த 6 மார்க் கொஸ்டின் 6 மார்க் அப்படியே கொடுத்துட்டார் ஃபுல் மார்க். ஆனால் ஒருத்தர் வந்து 1 மார்க் தான் கொடுத்துருக்காரு. ஒருத்தர் வந்து ஃபுல் மார்க் கொடுக்குறால இம்ப்ரெஸ் பண்ண இந்த ஆன்சர் வந்து இன்னொருத்தர் வந்து 1 மார்க் தான் கொடுக்க வச்சிருக்கு. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எது சரி எது தப்பு அப்படின்னு நம்ம வந்துட்டு யோசிக்கிற மாதிரி இருக்கும். சிவில் சர்வீசஸ் டேலாம் எழுதியிருக்கணும். அங்கே போய் உட்காந்துட்டு எனக்கு பதில் தெரியல. சிவில் சர்வீசஸ் டேவே என்னைக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து கூகுள் பண்ணி ஆன்சரில் கண்டுபிடிச்சிட்டோம். நீங்களும் ஒரு அசைன்மெண்ட்டாக எடுத்துட்டு மேபி மெயின்ஸ் எழுதிருந்தீங்கன்னா அதை பார்த்துருப்பீங்க. இல்லைனாலும் நீங்கள் அதை பற்றி தேடி பாருங்க. சோசியலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தட் லீட்ஸ் டு டொமஸ்டிக் வயலன்ஸ்.
நல்லா புரிஞ்சுது. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆக்ட் சொல்லிட்டோம். சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது, சோசியாலஜிக்கல் ஃபேக்டர், சைக்காலஜிக்கல் எழுதிட்டோம். ஸோ அப்போ சோசியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குன்னு ஒரு மாதிரி எழுதியிருக்கோம். பரவாயில்ல, நல்லா தான் எழுதியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது இந்த கொஸ்டினுக்கு ஆக்சுவலாக. ஆனால் ஒருத்தர் 4 மார்க் கொடுத்துருக்காரு, ஒருத்தர் 2 மார்க் கொடுத்துருக்காரு. அந்த கொஸ்டினுக்கு 6 மார்க் கொடுத்தவர் இந்த கொஸ்டினுக்கு 2 மார்க் தான் கொடுத்துருக்காரு. புரிஞ்சுக்கவே இல்லை. ஏன்னா இங்கே என்ன கேட்குறாங்க, சோசியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ நான் எடுத்தோன்னே என்ன பண்ணியிருக்கணும், சோசியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு போட்டு 1 2 3 4 சொல்லி லிஸ்ட் பண்ணியிருக்கணும். சோசியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு போட்டு 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சோசியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் எடுத்து பேசிட்டு அது கூட பேரலெல்லாம் ஆக்ட் எழுதிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆக்டை முதன்மைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் எழுதியிருக்கேன். பட் கொடுத்துருக்கலாம் நல்ல மார்க் வந்துட்டு. ஆனால் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது இது பண்ணி குறைச்சி ஒருத்தர் 2 மார்க்கு, ஒருத்தர் 4 மார்க் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இந்த கொஸ்டினை பண்ணிட்டாங்க. அதே போல் அடுத்து 18வது கொஸ்டின். அதில் இதில் என்ன சொல்லியிருக்கேன், நெட்வொர்க் இஷ்யூ, டிரான்ஸ்மிஷன் மீடியா, ப்ரோட்டோகால்ஸ் பற்றியெல்லாம் எழுதுன்னு சொல்லியிருக்காரு. இதில் ஒருத்தர் 3 மார்க் கொடுத்துருக்காரு, ஒருத்தர் 2 மார்க் தான் கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ நெட்வொர்க் சர்வீஸ்னா என்ன தோணுச்சோ அதை எழுதி வச்சிருக்கேன். நான் பாட்டுக்கு ஏதோ டிஜிட்டல் டெக்னாலஜி அது இதுன்ட்டு. டிரான்ஸ்மிஷன் மீடியா அப்படிங்கும்போது அதுக்கு என்ன அது ரிலேட்டடாக நமக்கு எழுத தெரியுமோ அது எழுதியிருக்கோம். ப்ரோட்டோகால்ஸ்னா என்ன அப்படின்னு நமக்கு என்ன புரியுதோ அதை வச்சு எழுதியிருந்தோம். அது கொஞ்சம் ரொம்ப தோராயமாக தான் இருக்கும். நெறிமுறைனா என்ன, பரிமாற்றம்னா என்னன்னு ஒரு டெஃபினேஷன் 2 மார்க் கொஸ்டின் மாதிரி தானே. என்னவோ நமக்கு என்ன புரியுதோ அதை வச்சுட்டு எழுத வேண்டியதான். மாதிரி எழுதியிருந்தால் ஒருத்தர் 3 மார்க்கு, ஒருத்தர் 2 மார்க்கும் கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்து 12 மார்க்கு. ஸோ இதை நான் இன்னும் டோட்டல் பண்ணல. 6 மார்க்கில் மட்டும் டோட்டல் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு தெரியல. நான் அப்படியே சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு இதுக்கு 3/2, ஒருத்தர் 4, ஒருத்தர் 2 மார்க்கு. இதுக்கு ஒருத்தர் 1 மார்க்கு, ஒருத்தர் 6 மார்க்கு. இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டேன். இதை வச்சு நீங்கள் டோட்டல் பண்ணி பாருங்கள். 6 மார்க்கில் மட்டும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணிருங்க அப்படின்னு பார்க்கலாம். 12 மார்க்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதாவது எப்படின்னா 3 கொஸ்டின் 4 மார்க்கு இல்லையா, ஒன்றுக்கும் 4 மார்க்கு. ஸோ அதில் முதலமைச்சரின் காலை உணவு அப்போ படிச்சுட்டு இருந்த டைமில், அந்த மெயின்ஸ் படிச்சுட்டு இருந்த டைமில் காலை உணவு திட்டம் வந்துருச்சு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டு கண்ணா பின்னான்னு படிச்சு வச்சிருந்த ஒரு கொஸ்டின் அது. அதனால ஓகே டன், சூப்பர், அதை நல்லா எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு 4 மார்க் கொஸ்டினை பிடிச்சி சூப்பராக எழுதி வச்சிட்டேன். கிட்டத்தட்ட பாதி தூரத்துக்கு அதையே எழுதி வச்சிட்டேன். 2வது கிரீன் தமிழ்நாடு மிஷன், அது கொஞ்சம் தான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் நீல்கிரி தார் ப்ராஜெக்டும் மினிமமாக தான் எழுதியிருக்கோம். ஆனால் இந்த கொஸ்டின் எனக்கு எவ்வளோ மார்க் வாங்கி கொடுக்குதுன்னா, 19வது கொஸ்டினுக்கு 7/9. அதாவது என்னன்னா ஒருத்தர் 7 மார்க் போட்டிருக்காரு, ஒருத்தர் 9 மார்க் போட்டிருக்காரு. 7 மார்க்கு, ஒருத்தர் 9 மார்க். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இதை சூப்பராக எழுதிட்டோம். அதுக்கப்புறம் இது 2 கொஞ்சம் சும்மா தான் எழுதின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படி எழுதியிருக்கோம். ஆனாலும் இது ஒரு நல்ல மார்க் வந்திருக்கு. நான் இதே போல 2 கொஸ்டின் சொன்னேன். 6 மார்க்ல ஏபின்னு இருந்தது. இதில் ஏ கொஸ்டின் ரொம்ப சுமாராக எழுதிட்டு பிஏ எவ்வளோ சூப்பராக எழுதியிருந்தாலும் அதில் மார்க் குறைவாக வந்துருந்துச்சு. நீங்கள் பார்த்துருக்கலாம். அதே போல் இதில் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை சூப்பராக எழுதிட்டு மீதி 2 சுமாராக எழுதியிருந்தா கூட அதில் மார்க் லைக் நல்லா வந்திருக்கு. ஸோ அதுதான் பேட்டர்ன். அதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தான் நிறைய பேப்பர் 60,000 பேப்பர் திருத்திருக்காங்க. ஸோ அதில் டக்குன்னு நம்ம பேப்பர் எடுத்து பார்த்தோன்னே வாட் இஸ் வாட்ங்கிற மாதிரி டக்குன்னு போயிருக்கலாம். அதற்கான சான்சஸ் இருக்குது. இப்படிதான் இல்லை, பட் சான்சஸ் இருக்குது. 20வது கொஸ்டின் பட்ஜெட். இதெல்லாம் தப்பாக எழுதிட்டு வந்துட்டோம், வேற எழுதிருக்கணும், வேற மாதிரி எழுதிருக்கணும் அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம பாலிட்டியே எடுக்கிறோம். ஸோ அதனால பட்ஜெட்டில் ப்ராசஸ் எழுதிருக்கணும், அதை பண்ணியிருக்கணும், என்னென்னமோ போட்டு யோசிச்சுட்டு இருந்த ஒரு கொஸ்டின் இது. ஒரு சில டைம் அதை ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி மார்க் கால்குலேட் பண்ணும்போது இந்த கொஸ்டினுக்கு மார்க்கே வராது, 0ன்னு வச்சு ஒரு சில டைம் இல்லை 50% மார்க் அது வரும் அப்படின்னு வச்சு கால்குலேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஒருத்தர் 7.5 மார்க் போட்டிருக்காரு, இன்னொருத்தர் 6 மார்க் போட்டிருக்காரு. இவ்வளோ தூரம் பார்த்ததில் நான் சொல்லணும்னா என்ன சொல்லுவேன்னா, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அது நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த இதுக்கான ஒரு லைன் கொடுத்துடணும். இங்கேயே பிரின்சிபல்ஸ் ஆஃப் பட்ஜெட்னு கேட்குறாங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் பட்ஜெட்னு ஒரு சைட் ஹெட்டிங் போட்டு அந்த கொஸ்டின் ரிலேட்டடாக நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களை அந்த மார்க் ஸ்கோர் பண்ண வைக்குது. இங்கெல்லாம் ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். டைம் ஆகிடுச்சு, போட்டு விரட்ட ஆரம்பிச்சாச்சு இங்கேயே. அடுத்து வியத்தகு இந்தியா, இன்கிரெடிபிள் இந்தியா, உஜ்வாலா யோஜனா, $5 trillion எக்கானமியை பற்றி கேட்டிருந்தாங்க. ஓரளவுக்கு எழுதியிருந்த இந்த கொஸ்டினுமே 12 மார்க் கொஸ்டின். ஒருத்தர் 4 மார்க்கு, ஒருத்தர் 9 மார்க் கொடுத்துருக்காரு. அப்போ 12 மார்க் கொஸ்டினுக்கு ஒருத்தர் 9 மார்க் கொடுத்தாரு, ஒருத்தர் 4 மார்க் தான் கொடுத்துருக்காரு. அப்படின்னா என்ன இதுல 1 1 1 2 போட்ட மாதிரி எல்லாம் 1 மார்க் 2 மார்க் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இன்கிரெடிபிள் இந்தியா பற்றி எழுதுனது. அதுக்கப்புறம் உஜ்வாலா யோஜனா, உஜ்வாலாவில் ஓரளவுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தது, கிளியராக தான் எழுதுனேன்னு நினைக்கிறேன். அப்புறம் பட் மார்க் அதில் நல்லா குறைஞ்சிருக்கு. அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டேட் கண்ட்ரோல் ஓவர் ஹிந்து டெம்பிள்ஸ். இது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல எழுத வேண்டியதுதான். ஏன்னா மேக்ஸிமம் இதை நம்ம படிச்சிருக்க மாட்டோம். டக்குன்னு அப்போ என்ன தோணுதோ அதை வச்சு எழுத வேண்டியதுதான். அது மாதிரி எழுதுனதுல இப்போ இது எத்தனாவது கொஸ்டின், 21வது கொஸ்டின் என்னோட மார்க் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 4 மார்க் ஒன்று. 22வது கொஸ்டினுக்கு 2 பேருமே 7 போட்டிருந்தாங்க. அதாவது 2 பேருமே ஒரே அளவு மார்க் 7/7. 12 மார்க் கொஸ்டின் 5 மார்க் வச்சு 7 அதாவது 50% மார்க் கொடுத்துருந்தாங்க.
ஸோ அப்போ ஒரு கொஸ்டினை வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதுகிறோம் அப்படின்னா கூட அது ஒரு மாதிரி நல்லா எழுதலாம். அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளியராக பிளான் பண்ணி எழுதலாம். அண்ட் அடுத்த கொஸ்டின் வந்து எல்லாம் சாய்ஸில் விட்டுனேன். அடுத்த கொஸ்டின், எக்ஸாமைன் ஆன் சைல்டு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் இன் இந்தியா. குழந்தை நலன்புரி நடவடிக்கைகள், சைல்டு வெல்ஃபேர் பற்றி என்னென்ன இருக்குது இல்லை அது மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. போட்டு ஆர்டிக்கல் அது இதுன்ட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருந்தேன். 12 மார்க் கொஸ்டின். ஒருத்தர் வந்து 7.5 கொடுத்துருக்காரு, இன்னொருத்தர் 11 மார்க் கொடுத்துருக்காரு. 12 மார்க் கொஸ்டின் கிட்டத்தட்ட 11 மார்க் கொடுத்துட்டார். அந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு ஸ்டாஃப் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டார். ஒருத்தர் 50% மார்க் கொடுத்துருக்காரு, 7.5 கொடுத்துருக்காரு. ஸோ லீகல் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன இருக்குது இல்லை அது மாதிரிலாம் எழுதியிருந்தோம். அடுத்தது தமிழ்நாட்டின் தொழில் வளச்சாலைகள் குறித்து ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடார் தான் தப்பாக எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி போட்டு கொஞ்சம் கிளம்சியாக எழுதியிருந்தேன். ஒருத்தர் வந்து 10 மார்க்கும் இன்னொருத்தர் வந்து 7.5 கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஒரு மாதிரி மேப்பெல்லாம் போட்டு பின்னான்னு ஒரு மாதிரி வேகமாக எழுத வேண்டியதாக இருந்தது. போட்டு ஃபுல்லாக எழுதிட்டேன். பி காம்ப்ளெக்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க ஒரு கொஸ்டின். மறந்து போச்சு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்தது, என்ன ஏதுனே தெரியாத மாதிரி இருந்தது. அப்புறம் என்ன ஞாபகம் இருக்கோ அதை பிடிச்சி நம்ம பாட்டுக்கு எதையோ எழுதி வச்சுருந்தேன். இந்த கொஸ்டின் கொஞ்சம் பயங்கரமாக மார்க் குறைஞ்சிருச்சு. 12 மார்க் கொஸ்டின் ஒருத்தர் 1 மார்க் தான் கொடுத்துருக்காரு, இன்னொருத்தர் வந்து 4 மார்க் கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ இந்த கொஸ்டின்லாம் நல்ல மார்க் குறைஞ்சிருச்சு. அடுத்து வந்து மில்லட்ஸ், இது நல்லா படிச்சுட்டு போன ஒரு கொஸ்டின். ஏன்னா அப்போ வந்து அந்த இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் 23, அதனால மெயின்ஸ் வரதுனால கம்பல்சரியாக இங்கேருந்து கொஸ்டின் வரும்னு சொல்லி பிளான் பண்ணியே படிச்சுட்டு போனோம். நல்லா தான் இருந்தது. இந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க்கு, ஒருத்தர் 7 மார்க்கு, இன்னொருத்தர் வந்து 4 மார்க். 3 கொஸ்டின் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 27வது கொஸ்டினுக்கு தான் ஒருத்தர் 1 மார்க்கு, ஒருத்தர் 4வது மார்க்கு. இது 28வது கொஸ்டின், இதுக்கு வந்துட்டு 7 மார்க்கு 4 மார்க். இது 27வது கொஸ்டின். 26வது கொஸ்டினுக்கும் மார்க் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 26வது கொஸ்டினுக்கு ஒருத்தர் 10 மார்க்கு, ஒருத்தர் 7.5 மார்க். இப்போ 28வது கொஸ்டின் பார்க்குறோம். 28வது கொஸ்டின் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸுமே நல்லா படித்த ஒரு கொஸ்டின் தான். அண்ட் அதுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படின்ட்டுனா ஒருத்தர் 7 மார்க்கு, ஒருத்தர் 4 மார்க்கு. இல்லையா, கொஞ்சம் குறைவாக தான் மார்க் வந்திருக்கு. நிறைய படிச்சிருந்தோம், டைம் ஆகிடுச்சு, அதனால் அவசரமாக கிறுக்கி வச்சுட்டு இருந்தேன். இந்த விஷயத்த பண்ணக்கூடாது. அந்த கொஸ்டினுக்கே வந்துட்டு பாருங்கள் இவ்வளோ தூரம் கேப் இருந்திருக்கு. அந்த ஒரு மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின்லையும் கடைசிக்கு வந்து சேர்ந்துடணும்னு சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள், என்னோட ஒப்பீனியன் கூட அதுதான், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் எழுதுங்க. கிராஃபைன் தான் வந்து பயங்கரமாக சொல்லிவிட்டேன். வாட் இஸ் கிராஃபைன், ஹூ டிஸ்கவர்ட் இட், எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில், லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பாட்டு இந்த லேட்டஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்னு ஒரு சைட் ஹெட்டிங்கை போட்டு நல்ல சூப்பராக தூள் கிளப்பிருக்கலாம். இப்போ இதில் வந்து என்னென்ன லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்லி நம்ம பாட்டு ஒரு மாதிரி ஜென்ரலாக 1 2 3 4ன்னு நல்ல பாயிண்டடாக எழுதியிருக்கலாம். அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்துட்டு கிராஃபைன்னா என்னன்ட்டு கிட்டத்தட்ட எங்கேயோ படித்த மாதிரி ஞாபகம் இருந்தது, அதை வச்சு போட்டு எதையோ எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த லேட்டஸ்ட் அட்வான்டேஜஸே எழுத டைம் இல்லை, அது டைம் இல்லைன்னா லைக் இடமே இல்லை, அந்த மாதிரி ஆகிப்பிடிச்சு. அதனால இந்த கொஸ்டின் பயங்கரமாக மார்க் குறைஞ்சிருந்துச்சு. 29வது கொஸ்டின். 29வது கொஸ்டினுக்கு ஒருத்தர் வந்து 12 மார்க் கொஸ்டினுக்கு ஒருத்தர் 4 மார்க் போட்டிருக்காரு, ஒருத்தர் 0. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது இத்தனை கொஸ்டினில் 0 வாங்கின ஒரு கொஸ்டின் இந்த கொஸ்டின் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து சொதப்பிடுச்சு. அடுத்து 30வது கொஸ்டின். இதில் தான் வந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஃப்ளோ ஆஃப் வாட்டர் த்ரூ சிலிண்ட்ரிக்கல் டியூப் ஆஃப் வேரிங் டயமீட்டர் என்னெல்லாம், ஃப்ளோ ஆஃப் கரண்ட் த்ரூ காப்பர் ஒயர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டயமீட்டர். இந்த கரண்ட் த்ரூ காப்பர் ஒயர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டயமீட்டர் வந்துட்டு ஓரளவுக்கு சரியாக எழுதியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் வந்து தப்பாக எழுதிட்டேன். இது வந்து பாஸ்கல்ஸ்லாம் கிடையாது, நான் வந்து பாஸ்கல்ஸ்லாம் அண்ட் பயன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி இதை பேக் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இது வந்து தப்பு, பெர்னாலிஸ் பிரின்சிபல்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது தப்பாக எழுதிட்டேன். அப்போ ஏவை தப்பாக எழுதுனதுனால பிக்கும் சேர்த்து எனக்கு மார்க் போய் இந்த கொஸ்டினுக்கு ஒருத்தர் வந்து 30வது கேள்விக்கு ஒருத்தர் வந்து 0, ஒருத்தர் வந்து 9 மார்க் போட்டிருக்காரு. ஸோ அப்போது ஒருத்தர் வந்து 0 மார்க், இன்னொருத்தர் வந்து 9 மார்க். அப்படிப்பட்ட ஒரு கொஸ்டினாக இது மாறி போச்சு. இதே போல தான் இது இருந்தது. 29வது கொஸ்டின் ஒருத்தர் 4 மார்க், ஒருத்தர் 0 மார்க். இந்த கொஸ்டின்லாம் வந்து ஒருத்தர் 0 மார்க், ஒருத்தர் 9 மார்க். அந்த அளவுக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து ஒரு மாதிரி போட்டு கண்ணா பின்னான்னு எழுதிட்டேன். அடுத்து 31வது கேள்வி. 31வது கேள்வி வரும்போதெல்லாம் 15 மார்க் கேள்வி ஆயிடுது. இதெல்லாம் பயங்கரமாக சொதப்பிருந்தேன், நல்லா ஸ்கோர் பண்ணவே இல்லை. 15 மார்க்கில் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருந்தா இன்னும் கூட கொஞ்சம் நல்ல ஒரு மார்க்ஸ் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கிற சான்ஸ் இருக்குது. திராவிடியன் லாங்குவேஜஸ் வந்துட்டு டிஸ்டிங்க்டாக இருக்குது ஏன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து 0ங்கிற இயரில் இருந்தால் அங்கேருந்து கிட்டத்தட்ட இந்த வேலி சிவிலைசேஷனே 5000 வருஷம் பழமையாக இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு நம்மளோட சிவிலைசேஷன் வந்துட்டு இங்கேருந்து ஒரு 2000 இயர்ஸ் பழமையானதாக இல்லாமல் அந்த 2000 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு நல்ல என்ரிச்டு இலக்கிய வரலாறு இருக்கக்கூடியதாக இருக்குது. அந்த மாதிரிலாம் அது பாயிண்ட்ஸாக யோசித்து அதை வந்து கொஞ்சம் டிரைவ் பண்ணி கொண்டு வந்து சேர்த்திருந்தேன். டைம் பயங்கரமாக ஆகிடுச்சு, அவசரமாக எழுதி அதை ஏதாவது நம்ம பண்ணணும்னு சொல்லி கடைசியாக எழுதுனேன். இந்த கொஸ்டினை கேப் விட்டு வச்சுருந்தேன். ஸோ அதனால் போட்டு எழுதிட்டு இருந்தேன். இந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படின்ட்டுனா 31st கொஸ்டினுக்கு ஒருத்தர் வந்து 15 மார்க் கொஸ்டின், ஒருத்தர் வந்து 2 மார்க் கொடுத்துருக்காரு, ஒருத்தர் வந்து 6 மார்க் கொடுத்துருக்காரு. ஸோ அப்போது 50% மார்க்னா கூட 7.5 வரணும். அந்தளவுக்கு கூட இல்லாமல் ஒருத்தர் 2 மார்க்கும் ஒருத்தர் 6 மார்க்கும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ வேகமாக தான் எழுதிட்டு இருந்தேன்.
ரோல் ஆஃப் இந்தியா இன் கிளைமேட் சேஞ்சு நல்லா எழுதுன மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது இந்த கேள்விக்கு. ஸோ மார்க் எவ்வளோ 7-7, ரெண்டு பேருமே 7-7 தான், 50% மார்க் கூட இல்லை. அடுத்து 33ல் வந்து 33வது கொஸ்டின் வந்து என்ன, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு சேலஞ்சஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். அந்த 6 மார்க்கில் எழுதுனதே அப்படியே 15 மார்க்காக இப்போ எலாபரேட் பண்ணி எழுத வேண்டியதான். அதே மாதிரி தான் எழுதியிருந்தேன், பின்னாடி திருப்பி பார்த்து எழுதிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு மார்க் நல்லா குறைச்சி வச்சுட்டாங்க. 2.5, இன்னொன்று வந்து என்னது 4, அந்தளவுக்கு படிச்சு 2.5 அண்ட் 4. இதெல்லாம் எழுதியிருந்தேன்னு தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே மேலே கொண்டு வந்து அதெல்லாம் ஒரு மாதிரி ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஷேப் பண்ணி ப்ராப்பராக எழுதியிருக்கலாம். எழுதியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நிறைய சான்சஸ் இருந்திருக்கும். அது மாதிரி பண்ணாமல் விட்டுட்டேன். அப்புறம் கடைசியில் கொஞ்சம் கேப் எல்லாம் விட்டுட்டேன். ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் கொஞ்சம் கேப் எல்லாம் விட்ட மாதிரி இருந்தது. அதுக்கெல்லாம் சேர்த்து ஃபுல்லாக மார்க் குறைஞ்சிச்சு. இருந்தாலும் ரொம்ப மார்க் குறைஞ்சிச்சு. 33வது கேள்விக்கு ஒருத்தர் 2.5, ஒருத்தர் வந்து 4 மார்க். 34வது கேள்விக்கு வந்துட்டு கரெக்ஷன் தான். அங்கேயும் இதே மாதிரி எழுதியிருந்தோம். அதே திரும்ப இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி ஒரு மாதிரி நல்லா நீட்டாக எழுதியிருந்தேன். ஸோ 34வது கேள்வி பொறுத்த வரைக்கும் இது 15 மார்க் கேள்வி. ஒருத்தர் வந்து 12 மார்க் போட்டார், ஒருத்தர் 7 மார்க் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட கொஞ்சம் நல்ல ஸ்கோர் தான். 35வது கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க, ஆரிஜின் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ். நிறைய பேர் எழுதில் விட்டுட்டோம். அந்த டைமில் படிச்சிருக்கணும், கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தது அப்போது. அண்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆப்ஷன்ஸில் விட்டாச்சு. இது என்னது, ஐசிடி பாலிசியா, இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸ், வேரியஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸ் இந்தியாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே எழுதியிருந்தேன். 37வது கொஸ்டினுக்கு வந்து 2 பேருமே 12 போட்டிருக்காங்க இல்லையா. 15 மார்க் கொஸ்டின், ஒருத்தர் 12 மார்க்கும் இன்னொருத்தரும் 12 மார்க். இந்த கொஸ்டின் ஓரளவுக்கு நல்லாவே எழுதியிருந்தேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன நமக்கு தோணுதோ அதெல்லாம் வச்சு கிடுன்னு எழுதிட்டு வந்துட்டேன். இது பண்ணியிருந்தாங்க. அடுத்து வந்து 38வது தமிழ்நாடு ஐசிடி பாலிசி. இதில் ஒரு கொடுமை என்னன்னா, இந்த கொஸ்டின் நான் எழுதவே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஆன்சர் கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஆமாம் இந்த கொஸ்டின் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் ஒருத்தர் வந்து 7 மார்க்கும் இன்னொருத்தர் வந்து 2 மார்க்கும் போட்டிருக்காங்க. இதுதான் மார்க்ஸ் ஸ்பிட். இல்லை 15 மார்க்கில் எவ்வளோ, 6 மார்க்கில் எவ்வளோ, 12 மார்க் எவ்வளோ, இதெல்லாம் வந்து பொறுமையாக நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். மொத்தம் 2 பேர் கரெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது ஃபஸ்ட்டு இருந்தவர் கரெக்ஷன் பண்ணது. ஃபஸ்ட்டு இருந்தவர் அந்த மார்க்கெலாம் சொல்லியிருந்தேன். அந்த மார்க்கை கரெக்ஷன் பண்ணி டோட்டல் பண்ணி 147 போட்டார். அதே போல் அதே பேப்பரை இன்னொருத்தர் கரெக்ஷன் பண்ணுறாரு. அவர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதெல்லாம் டோட்டல் பண்ணி 160.5 போடுறாரு. ஸோ 2 ஆவரேஜ் பண்ணி நம்ம வந்துட்டு 153.75 அப்படின்னு எடுத்து அதை வச்சு தான் நம்ம கவுன்சிலிங் அது இது மற்ற ஒர்க்கெல்லாம் முடிச்சு போஸ்டிங்கே கொடுத்தாங்க. ஸோ இதுதான் பேட்டர்ன். நான் என்னோட மெயின்ஸ் ஆன்சர் கீழே வந்து அதாவது என்னோட எக்ஸ்பிளைன்டு ஆன்சர் ஷீட்டே போட்டு வீடியோ பண்ணி விட்டேன். விருப்பம் உள்ளவங்க இதை வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு நல்லா கிளியராக பாருங்கள். அடுத்தடுத்த டெஸ்ட் எழுதும்போது நீங்கள் குரூப் 1 மெயின்ஸே எழுதுறீங்கனாலும் அந்த ஒரு 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 ஐடியா கிடைக்கும். என்ன பண்ணியிருக்காங்க, பண்ணல, எப்படி திருத்திருக்காங்க. ஒரு 2 பேர் திருத்தும் போது ஒரு கொஸ்டினுக்கே எவ்வளோ வேரியேஷன் வருது. ஒரு சில கொஸ்டினுக்கு 2 பேருமே டஃபாக திருத்துறவும் சரி, ஈஸியாக திருத்துறவரும் சரி, 2 பேருமே வந்து ஈக்குவலான மார்க்ஸ் போட்டிருக்காங்க. ஏன் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பயங்கரமாக தூக்கம் வருது. 12 மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன். 11 தூங்கிடுவோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. ஷார்.